எனக்கு அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத பகுதி சங்கீதம் 20வது அதிகாரம். ஆபத்து நாளில் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தமது அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். அன்புள்ள கர்த்தாவே ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா, என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, அந்த சங்கீதம் 20 நாங்கள் படித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்குரியது. இதில் உள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு போதித்த இந்த நல்ல வசனங்களுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, எங்களையும் அநேகருக்கு ஆண்டவரே இந்த கடைசி ஆண்டவரே இந்த சால்வேஷன் ரிவைவல் அப்பா ஆண்டவரே, அப்பா இந்த காலத்தில் நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, எங்களையும் அப்பா எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமான கரங்களாக எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அப்பா இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் எங்களை ஆசீர்வதிங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, அப்பா ஒடுக்கப்படுகிற நாட்களிலும் ஆண்டவரே, அப்பா விசேஷமான ஆண்டவரே கர்த்தர் கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை மாத்திரம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.